அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹுவின் மாதம் என்று அழைக்கப்படுகிற சங்கைக்குரிய முஹர்ரம் மாதத்தினுடைய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை எல்லாம் உள்ளடக்கிய ஆஷூரா பெருதினத்தில் நமக்கு ஜும்மாவும் சங்கமித்திருக்கிறது. ஆஷூரா நாளை உலகமெல்லாம் கொண்டாட்டங்களால் அல்லாமல் இபாதத்துகளால் அதை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் உலக முஸ்லிம்கள். இன்றைக்கு நாட்டினுடைய பெரும் பகுதி ஆஷூரா நாளுக்காக நோன்பு வைத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாளினுடைய எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற துஆவை முதலில் வைத்து துவங்குகிறேன். ஆஷூரா மகிழ்ச்சியான நாளா அல்லது துக்கமான நாளா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கக்கூடும். காரணம், இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் இந்த ஆஷூரா நாளை, ஏன் அதை ஒட்டிய நாட்களை எல்லாம் துக்கமாக கருதி கொண்டு முகத்திலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு ஆயுதங்களால் தங்களை தாங்களே தாக்கி கொண்டு ஒரு மோசமான துக்க தினத்தை அனுஷ்டிப்பது போன்று ஆஷூராவை கொண்டாடி வருகிற இச்சூழலில் ஆஷூரா நல்ல நாளா கெட்ட நாளா, ஆஷூரா மகிழ்ச்சியான நாளா துக்க நாளா என்று பலருக்கும் சந்தேகம் வரலாம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலான இந்த நீண்ட காலத்தினுடைய இடைவெளியில் பல்வேறு விதமான நன்மைகள் நடந்த நாளாய் ஆஷூரா நாள் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி என்பதால் நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டதால் இது மகிழ்ச்சிக்குரிய நாளாக தெரிகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் ஒரு வழியாய் மக்களோடு இறக்கிவிடப்பட்டதால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியதால் மகிழ்ச்சி நாளாகவே காணப்படுகிறது. நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதால் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே ஆஷூரா தெரிகிறது. நீண்ட காலம் பிரிந்திருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய மக்களோடு சேர்த்து வைத்த நன்னாளாய் இருப்பதால் ஆஷூரா நல்ல நாளாகவே தெரிகிறது. 18 ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய நோய்களுக்கு ஷிஃபா கிடைத்த நாள் என்கிற கோணத்திலே பார்க்கிற போதும் இது மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே தெரிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆஷூரா என்று சொன்னவுடனே நினைவில் வந்து நிழலாடுகிற சுமார் 6 லட்சம் பேரோடு கிடக்கிற ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை கடந்து கடல் பிளந்து வழிவிட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டதும், ஆட்சி இருக்கிறது என்பதற்காக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய ஃபிரௌனும் அவனோடு இணைந்திருந்த கொடுங்கோளர்களும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட இந்த நாளை பார்க்கிற போது மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இருக்கிறது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி அனைத்து நபிமார்களின் வாழ்விலும் ஏதேனும் ஒரு நன்மை நடந்த நாளாய் ஆஷூரா இருக்கிறது. அதனால் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மதீனத்து யூதர்கள் நோன்பு வைத்ததை பார்த்துவிட்டு, எங்களை மூசாவையும் அவர்களோடு உள்ளவர்களையும் இறைவன் காப்பாற்றிய நாள், ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் இறைவன் அழித்த நாள், எனவே நாங்கள் மூசாவுக்கு கண்ணியம் கருதி நோன்பு வைக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னபோது, மூசாவுக்கு கண்ணியம் செய்ய நாங்கள் மிக தகுதியானவர்கள். சாமஹு மூசா ஷுக்ரா, மூசா நன்றியோடு நோன்பு வைத்தார், நாங்கள் மூசாவை பின்பற்றி நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததும் வைக்கச் சொன்னதும் இந்த நோன்பின் சிறப்புகளை எல்லாம் பேசியதை பார்க்கிற போது வரலாற்றின் வழிநெடுகிலும் நல்ல நாளாய் மகிழ்ச்சிக்குரிய நாளாய் இப்படித்தான் எல்லா நிகழ்வுகளும் இருக்கிறது. மறுபக்கம் இது முழுக்க 100% உங்களுக்கு மகிழ்ச்சியா என்று கேட்டால் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய பார்வையில் ஒரு ஓரத்தில் இங்கே ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது என்னவோ உண்மைதான். ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டது. அந்த கொல்லப்பட்டதை மகிழ்ச்சியாக உலகத்தில் இருக்கிற உண்மை முஸ்லிம் யாரும் கொண்டாட மாட்டான். ஒரு பக்கம் அது சோக நிகழ்வென்றாலும் ஆஷூராவே துக்க நாள் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவது சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய மார்க்க அறிஞர்களிடத்திலே அக்கருத்து இல்லை. ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சோக சம்பவம் இன்றைக்கு நடந்தது என்னவோ உண்மைதான். ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சற்றேறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே
அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தம்பதிக்கு பிறந்த அழகிய குழந்தையான ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு சில வரிகள் அவர்களை பற்றி இந்த ஜும்மாவில் அவர்கள் ஷஹீதாக படுகொலை செய்யப்பட்ட நாள் என்கிற அடிப்படையில் சில நினைவூட்டல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பிறந்த குழந்தையில இருந்து சுமார் 6 வருஷம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடியிலே வளர்கிற நற்பாக்கியம் பெற்றார்கள். ஏதோ மகள் வீட்டிலே வளர்ந்த குழந்தை என்று ஒதுக்கிவிட முடியாது. 6 வருஷம் அன்னலாரின் அரவணைப்பில், அன்னலாரின் பார்வையில், அன்னலாரின் மடியில், அன்னலாரின் முத்தங்களுக்கிடையில் பெருமானாரின் மடிதவழ்ந்து வளர்ந்த குழந்தை ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மடியில் அமர்த்தும் போதெல்லாம், அக்குழந்தையினுடைய நெற்றியில், கன்னத்தில், வாயில் முத்தமிடும் போதெல்லாம் ஹுசைனு மின்னி வ அன மின்ஹு, ஹுசைன் என்னிலே உள்ளவர், நான் ஹுசைனிலே உள்ளவன் என்று, நாங்கள் இருவரும் இரண்டர கலந்தவர்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து சொன்ன செய்திகள் பிரபலமானவை. மன் அஹப்பகுமா ஃபகத் அஹப்பனி. ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் மடியிலே அமர்த்தி வைத்து கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இவ்விருவரையும் நேசிப்போர் என்னை நேசித்தோர், இவ்விருவரையும் கோபித்தோர் என்னை கோபித்தோர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையிலிருந்துதான் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மீது நேசத்தையும் பிரியத்தையும் காட்டுவது, வைப்பது, உள்ளத்திலே மஹப்பத்தை இருத்துவது உலக முஸ்லிம்களின் மீது கடமை என்று இந்த ஹதீஸை வைத்து கொண்டு எழுதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அதைவிட வேறென்ன பாக்கியம் வேண்டும்? மெம்பரிலே அமர்ந்து குத்துபா கொடுக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருப்பேர குழந்தையை பக்கத்திலே அமர வைத்து கொண்டு அன்றைக்கு கூடியிருந்த 100 சஹாபாக்களுக்கு இடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள். பிஞ்சு குழந்தையாக இருக்கிற போதே பெருமானாரின் மிம்பரின் பக்கத்திலே அமர்ந்தது ஒரு குழந்தை என்றால் அதனுடைய வருங்காலத்தின் வாய்ப்புகள் குறித்தும் அக்குழந்தையினுடைய மகோன்னதங்களை குறித்தும் சொல்லவா வேண்டும்? ஹைர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கர்பலா போர்க்களத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற பல்வேறு செய்திகளையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலேயே சொல்லி இருக்கிறார்கள். முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு ஹதீதுகளில். என்னுடைய உம்மத்தால் இந்த குழந்தை கொல்லப்படுவார் என்று வருகிறது. ஹதரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத், ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் என்று சரித்திரத்தின் வழிநெடுகிலும் ஹதரத் ஹுசைன் இந்த உம்மத்தால் கொல்லப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருப்பதால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டுக்கு சில களங்களும் காரணங்களும் காரணிகளும் வேண்டும். அப்படித்தான் அமைந்தது. தேர்வு முறையிலேயே கலீஃபாக்கள் தேர்வாகி கொண்டிருந்தார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னாலே தேர்வு முறை இல்லாமல் வாரிசு அடிப்படையில் தன்னுடைய மகனை யசீத் அவர்கள் கலீஃபாவாக நியமித்த போதுதான் இஸ்லாமிய உலகம் கொந்தளித்தது. குறிப்பாக அசத்தியத்தை எதிர்த்து என்றைக்கும் போராடுகிற திறனும் தெளிவும் கொண்ட மதீனத்து மக்கள் ஒன்றாக போர்க்கொடி தூக்கினார்கள். காரணம் யசீதின் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்ல, அக்குடும்பத்தாரின் மீதான கோபம் அல்ல. யசீது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லவன் அல்ல. யசீது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சொல்லத்தகுந்த யோக்கியங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழவில்லை என்பதால் யசீதிற்கு கடுமையான ஆட்சேபனைகள் நடந்தது. ஒட்டுமொத்த மதீனாவும் கிளர்ந்தெழுந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்றார்கள். நான் கூஃபாவை நோக்கி போகிறேன் என்று கிளம்பிய போது உங்களுக்கெல்லாம் தெரியும், தடுத்தவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள். அன்றைக்கு இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போக வேண்டாம் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போக வேண்டாம் என்றார்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய கவிஞராக அன்றைக்கு அறியப்பட்ட ஷாயிர் ஃபரஸ்தக் என்பவர் கவிஞர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்ட வாகனத்திற்கு முன்னாலே குறுக்கே படுத்து கொண்டு, மரணவாடை எனக்கு தெற்கிலிருந்து கூஃபாவிலிருந்து வீசுகிறது, நீங்கள் போக வேண்டாம் என்று எல்லாம் தடுத்தும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தீவிர அரசியலில் கால் வைத்து விட்டதால் பின்வாங்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்களை அங்கே இழுத்து கொண்டு போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பக்தாதிற்கு தெற்கே இருக்கின்ற ஒரு சிறிய பாலைவனத்தினுடைய பகுதி, நீர் இல்லாத பகுதி, மனிதர்கள் வாழுவதற்கு அவ்வளவாய் தகுதியற்ற பூமி அது, கர்பலா பூமி. அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு யசீதின் ஆட்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த போர் உங்களுக்கு தெரியும்.
9, 10, 2 நாட்கள் கர்பலாவிலே தங்கியிருந்த ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் யசீது மிகவும் கொடூர சித்தம் கொண்ட உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவனை கவர்னராக நியமித்து அவனுடைய படையையும் அனுப்பி வைத்து ஒரு வழியாய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொல்ல முடிவெடுத்தார்கள். வெறும் 80 பேரை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் படை எங்கே? பல்லாயிரம் பேர் திரண்டிருக்கிற யசீதினுடைய படை எங்கே? எனவே வரிசையாய் போர்க்களம் ஆரம்பமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தவத்திரு பேர குழந்தையான குழந்தைக்கு தண்ணீர் கூட தர மறுத்தார்கள். ஏறத்தாழ 17 பேர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அகில பைத்துகளே கொல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய அகில பைத்துகளை நேசிப்பது உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களின் மீதெல்லாம் தார்மீக கடமை. அந்த அகில பைத்துகள் 17 பேரை பலி கொடுத்ததற்கு பிறகு ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 13 அம்புகளை உடலிலே தாங்கிய வரைக்கும் உயிரோடு இருந்து அவர்கள் ஷஹீதானார்கள். குதில இமாமன் வ ஷஹீதன் வ மதுலூமன், ஒரு பெருந்தலைவராய் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாய் கொல்லப்பட்டார்கள், அநியாயமாய் அக்கிரமாய் கொல்லப்பட்டார்கள். போர்க்களத்தினுடைய பல்வேறு தந்திரங்களை எழுதக்கூடிய வரலாற்றாசிரியர்கள் கூட சொல்லுவார்கள், யுத்தகலத்தினுடைய வரலாற்றில் 13 அம்புகள் பட்டதற்கு பின்னாலும் கூட ஒருவர் தொடர்ந்து போர்க்களத்திலே இயங்கிக் கொண்டிருந்தார் என்கிற வரலாறு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமே சொந்தம். சுருங்கச் சொன்னால் அல்லாஹுவின் சாபம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றவர்கள் மீது உண்டாகட்டும். கொன்றவர்கள் மட்டுமல்ல, அப்படி கொல்லப்பட்டதை பொருந்தி கொண்டவர்கள் மீது உண்டாகட்டும். இதற்கு சைகனை செய்தவர்கள் மீது உண்டாகட்டும். இதற்கு ஆள் அனுப்பியவர்கள் மீது உண்டாகட்டும். மொத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரின் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. யசீத் இன்றைக்கு வரையும் வரலாற்றில் மிக மோசமான ஒரு நபராய் சித்தரிக்கப்படுவதற்கு பின்னாலே 2 முக்கியமான காரணங்களை எழுதுவார்கள் வரலாற்றாசிரியர்கள். ஒன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலை, இன்னொன்று யாருமே படையெடுக்காத மதீனாவின் மீது வரலாற்று காலத்தில் அவன் மட்டுமே படையெடுத்தான். ஒரு 3 நாட்கள் மதீனாவிலே கொள்ளையடித்து மதீனாவிலே ஆண்கள் பெண்களை எல்லாம் துவம்சம் செய்து போர்க்கள கலவர பூமியாக மதீனாவை மாற்றினான். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களே, மதீனாவுக்கு கேடு நினைப்பவன் உப்பு தண்ணீரிலே கரைந்து போவது போல போய்விடுவான் என்று. இந்த மோசமான மாபாதக செயலை கையில் எடுத்தவன் என்கிற காரணத்தால் யசீது மோசமானவன். இன்னமும் கூட பிரபல சரித்திர ஆசிரியர், திருக்குரான் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற யசீதை பற்றி தரம்தாழ்ந்த வார்த்தைகளிலே எழுதுகிறார்கள். ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைகளை கூட தொழக்கூடியவன் அல்ல என்று எழுதுகிறார்கள். தன்னுடைய மனோ இச்சையால் சில அத்துமீறிய வேலைகளை செய்தான் என்று விரிவாக கூறுவதை தவிர்த்துவிட்டு ஒரே வரியில் அதை அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பிற்குரியவர்களே, சுருக்கமாய் விஷயம் இதுதான். ஆஷூரா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட துக்கம் உலக முஸ்லிம்களின் இதயத்தில், அவர்களின் தொண்டையில் அந்த துக்க மேலீடு அடைத்தாலும் இந்த நாள் துக்க நாள் அல்ல. வரலாற்று காலத்தில் நிறைய நன்மைக்குரிய செயல்களை இறைவன் இங்கே செய்த காரணத்தால் இந்த நாள் துக்க நாள் அல்ல. நிறைய நபிமார்களின் வாழ்க்கையிலே விடியலை திறந்து வைத்திருக்கக்கூடிய நாள் என்பதால் ஒரு பக்கம் இது மகிழ்ச்சியாய் தெரிகிறது, மறுபக்கம் துக்கமாய் தெரிகிறது. அஹ்லுசுன்னாவுடைய மார்க்கறிஞர்கள் ஆஷூராவுடைய நாளை அது மகிழ்வும் அல்ல துக்கமும் அல்ல, 2ஐயும் செய்ய வேண்டாம், நோன்பு மாத்திரம் வைத்து துவா செய்யுங்கள் என்றே நமக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாரில் அடித்து கொள்வதும், கன்னத்திலே போட்டுக்கொள்வதும், ஆயுதங்களால் கீறிக்கொள்வதும், இரத்த வெள்ளத்திலே தங்களை ஆக்கிக் கொள்வதுமாக இருக்கிற துக்க நிகழ்வுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிய வேண்டும். புத்தாண்டு தொடங்கி இருக்கிற 1443 முஹர்ரம் மாதம் இந்த 10வது நாளிலிருந்து அல்லாஹ் இந்த ஆண்டு முழுவதும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கைரு பரக்கத்துகளை வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன்
பெருநோய்களிலே இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றி முன்போல் இயல்பான வாழ்க்கைக்கு இந்த மக்களை அல்லாஹ் அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல இறைவன் ஆஷூராவினுடைய பொருட்டால் யார் யாரெல்லாம் உலகத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு பேரினுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.